அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் ஐ பெரியசாமியின் இல்லத்திலும் அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க? தற்போது கிடைத்திருக்கும் கூடுதல் விவரம் என்ன முருகேசன்? ஆனந்தி, தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் உள்ள 8க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7:30 மணியில் இந்த சோதனை நடைபெற்றது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடையாறில் உள்ள பசுமைவழி சாலையில் உள்ள ரோஜா இல்லத்தில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இல்லத்தில் இன்று காலை அதிகாரிகள் 5 பேர் வந்தார்கள். அப்போது இங்குள்ள காவலர்கள் வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்ததால் தற்போது கூடுதல் பாதுகாப்புக்காக மத்திய படையினரை அவர்கள் வரவேற்றிருக்கார்கள். ஏனென்றால் இங்கு இருக்க காவலர்கள் ஐ பெரியசாமிக்கு சாதகமாக நடந்து கொள்வார் என்ற காரணத்துக்காக சோதனையில் ஈடுபட அனுமதி மறுத்த காரணத்தால் தற்போது இங்கு மத்திய பாதுகாப்பு படையினரை அழைத்திருக்கிறார்கள். இங்கு இந்த காட்சியை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் காட்சிப்படுத்தி வருகிறார். இதேபோன்று சேப்பாக்கத்தில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் உள்ள அமைச்சருக்கு சொந்தமான அந்த அறையிலும் சோதனை நடைபெற்றது. சென்னையை பொறுத்தவரைக்கும் 2 இடங்களிலும், அதே போன்று மதுரையில் இந்திரா அமைச்சர் ஐ பெரியசாமி மகள் இந்திரா அவரது வீட்டில் சோதனை நடைபெற்றது. திண்டுக்கல்லில் உள்ள ஆத்தூர் அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய மகன் வீட்டிலும் மற்றும் அவர் நடத்தக்கூடிய தொழில் சார்ந்த நிறுவனங்களிலும் இந்த சோதனையானது இன்று காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சோதனைக்கு முக்கிய காரணம் என்னவென்றால், கடந்த 2006-2011 ஆண்டு காலகட்டத்தில் அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வரைத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது கருணாநிதியின் பாதுகாவலர் இருந்த கணேசன் என்பவருக்கு முறைகேடாக அவருக்கு வீட்டு மனை ஒதுக்கப்பட்டது. அவர் குறைந்த வாடகை இருந்த வீட்டிலிருந்து வாடகைக்கு பதிலாக அவருக்கு உயர்தர வகுப்பினர் வசிக்கக்கூடிய பகுதியில் அவருக்கு வீட்டு மனை ஒதுக்கப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. அமலாக்கத்துறையும் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டது. கடந்த 2023 ஆண்டு தான் அந்த வழக்கிலிருந்து நீதிமன்றம் அவரை விடுவித்து ஐ பெரியசாமி விடுவித்தது. இருந்தாலும் கடந்த 2023 செப்டம்பர் மாதத்தில் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் இதில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த வழக்கை மீண்டும் எடுத்துக்கொள்கிறோம் என்று தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. வரும் திங்கட்கிழமை கூட அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி முருகேசன். சென்னையை போல திண்டுக்கல் மாவட்டத்திலும் அமைச்சர் ஐ பெரியசாமியின் இல்லத்திலும் அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடைபெறுகிறது. அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் காளிராஜன் இணைந்திருக்கிறார். காளிராஜன், திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க? தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவரது வீடு ஆரம் காலனி அருகே உள்ள அசோக் நகர் பகுதியில் இருந்து வருகிறது. இங்கு காலை முதலே 3 வாகனங்களில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனை செய்து வருகின்றனர். அவர்களுக்கு பாதுகாப்பாக 8க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் இங்கு உள்ளனர். மேலும் ஐ பெரியசாமி வீட்டில் அவரது தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்த வண்ணமும் உள்ளனர். அதே போல் வள்ளலார் நகரில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா அவர்களது வீட்டிலும் அமலாக்கத்துறையானது சோதனையானது நடைபெற்று வருகிறது. அங்கேயும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி பகுதியில் உள்ள பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளருமான ஐ.பி. செந்தில்குமார் அவரது வீட்டிலுமானது சோதனையானது நடைபெற்று வருகிறது. இங்க 3 இடங்களிலும் தற்போது கட்சி தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இந்த சோதனையானது அவரது தோட்டமான வத்தலகுண்டில் அமைந்துள்ள தோட்டத்திற்கு அமலாக்கத்துறையினர் செல்ல உள்ளதாகவும் தகவல் தற்போது தெரிய வந்துள்ளது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி காளிராஜன். அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.